மகரமாகிய 8ஆம் வீட்டில் ராகுவும் கடகமாகிய 2ஆம் வீட்டில் கேதுவும் வரப்போகிறார்கள். இது ஒரு அசுபமான அமைப்பு. இதற்கு பிறகு ஜென்ம ராசியை கேது கடந்து 12ஆம் வீட்டையும் கடந்து சில காலகட்டங்கள் வரை மிதுன ராசி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதோடைய தாக்கங்கள் அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு சனியுடைய அமர்வையும் இன்க்ளூட் பண்ணி அது நிறைய ஒரு அமைவாக மாறக்கூடிய நிலை இருப்பதனால், குருவும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள், பிடிக்காத மாற்றங்கள் இது போல வரலாம். பணிச்சுமை அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். எல்லா சேஞ்சஸையுமே ரொம்ப நீங்கள் இது வரைக்கும் இருந்த விஷயத்தை எதுவுமே நேற்று வரை நடந்த விஷயம் இன்று நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை, அது உறுதியும் இல்லை. உத்தியோகத்திற்காக குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய பாசிட்டிவிட்டி கொடுக்கும். 6க்கு 6ஆக வரக்கூடிய வீட்டினுடைய செவ்வாய் டிஃபால்ட்டாக உச்சமடையக்கூடிய மகரத்தில் இந்த ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் அவிட்டத்திலேயே செல்லும் பொழுது கண்டிப்பாக அதிக கடன்கள் வாங்கி அதிக விரயங்களை செய்யக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக சந்திரனுடைய திருவோணம் 4 பாதங்களில் அவர் ரிவர்ஸாகவே வரும் பொழுது உங்களுடைய மிதுனத்திற்கு வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை சம்பந்தப்படுத்தக்கூடிய 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அவர் 8ஆம் வீட்டில் சென்று இந்த எல்லா வீடுகளையும் தொடர்பு படுத்துவதனால் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடியது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு வேலையை விடாமல் நீங்கள் அதை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது நல்லது. சுயதொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக கடன்களில் அதீதமான கடன் வாங்கக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான பலன். அடுத்ததாக அவர் சூரியனுடைய நட்சத்திரமாகிய உத்திராடத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய 3ஆம் வீட்டிற்குடைய நட்சத்திரத்தில் அவர் 6ஆம் வீட்டில் இறுதியாக அவர் உத்திராடத்தில் செல்லும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த ஓவரால் பலன்களில் நல்லதே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பயப்படலாம், எனக்கும் புரிகிறது. ஆனால் எல்லோருக்குமே எல்லா பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜாப் ஸ்டேட்டஸ் விட, இதற்கு முன்னால் இருந்த அதிர்ஷ்டத்தினால் நடந்த சில விஷயங்களை விட இதற்கு பிறகு நடக்கக்கூடிய அஷ்டம ராகு அதையெல்லாம் கொஞ்சம் குறைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கும், வருமானமும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், பாஸ்ட் க்ளோரியை நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நிதர்சனம். நாளை என்ன நடக்குமோ அது நமக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு டென்டேட்டிவான ஒரு பலன்கள். தொடர்ந்து இதற்குடைய பரிகாரம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய நெய் தீபம் அற்புதமாக மிதுன ராசிக்கு பலன் கொடுக்கும். என்றால் ஏதாவது ஒன்று கட் பண்ணணும். கேது கிரகம் குடும்பத்தை, இல்லைன்னா வருமானத்தை, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, இது மாதிரி 2ஆம் வீடு சம்பந்தமான காரகங்கள், கண்கள் ஆரோக்கியத்தை கூட நீங்கள் அதிகம் பார்த்து கொள்ள வேண்டியது அந்த 2ஆம் வீடு. அதே சமயம் குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கும் சம்மதித்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இந்த கேதுவுடைய அமர்வு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியுடைய தொடர்ச்சியாக மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதலில் இந்த பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026ஆம் ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது 2 கிரகங்களுமே ஒரே நாளில் பெயர்ச்சி அடைய போகிறார்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் இருந்த ராகு கேதுவுடைய நிலை தற்பொழுது மாறக்கூடிய வீடுகளுக்கு வரக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுனத்திற்கு 9ஆம் வீடாகிய திரிகோணத்திலேயே ஒரு பலமான, எந்த கிரகம் அமர்ந்தாலும் நன்மைகளை கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான 9ஆம் வீட்டில், பாக்கிய வீடாக வரக்கூடிய வீட்டில் அமர்ந்திருந்த ராகு கிரகம் இப்பொழுது ரிவர்ஸ் ஆர்டரில் 9லிருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறப்போகிறார். 3ஆம் வீட்டில் மறைந்திருந்த கேது கிரகம் ஓரளவிற்கு ஒரு நல்ல அமைப்பாக சொல்லக்கூடிய வகையில், அசுப கிரகங்களுக்கு 3 ஓரளவிற்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய வகையில் 3இல் இருந்து வந்த அந்த கேது இப்பொழுது அவரும் ரிவர்ஸ் ஆர்டரிலேயே 3லிருந்து 2ஆம் வீடாகிய கடகத்திற்கு மாறப்போகிறார். மகரமாகிய 8ஆம் வீட்டில் ராகுவும் கடகமாகிய 2ஆம் வீட்டில் கேதுவும் வரப்போகிறார்கள். ஸோ பேசிக்ஸ் தெரிந்தவர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக புரியும். இது ஒரு அசுபமான அமைப்பு. இதற்கு பிறகு ஜென்ம ராசியை கேது கடந்து 12ஆம் வீட்டையும் கடந்து சில காலகட்டங்கள் வரை மிதுன ராசி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பிளாங்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்றிலிருந்து இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இப்பொழுதிலிருந்தே உங்களுடைய தேவையில்லாத பேராசைகள், தேவையில்லாத ஒரு நேரத்தை விரயம் செய்வது, காலத்தை விரயம் செய்வது,
நேரத்தினுடைய ஒரு பலனை தெரிந்து கொள்வது, வாழ்க்கையினுடைய பலனை தெரிந்து கொள்வது, மனிதர்களுடைய ஒரு வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் டைம், வேல்யூ ஆஃப் என்ன சொல்கிறது, ஆயுள் காலம், எல்லாவற்றையும் உணர்ந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி லெவலோடு நல்ல விதமாக எல்லா விஷயங்களையும் பெரிய விஷயங்களாக பிளான் செய்து நீங்கள் அதை நல்ல விதமாக அதை எடுத்து செல்ல வேண்டும். ஸோ இது பயமுறுத்தது போல சொல்லுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இதோடைய தாக்கங்கள் அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு சனியுடைய அமர்வையும் இன்க்ளூட் பண்ணி அது நிறைய ஒரு அமைவாக மாறக்கூடிய நிலை இருப்பதனால், குருவும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால், இந்த பதிவை நீங்கள் புரிந்து கொண்டு சரியான முறையில் உங்களுக்கு சுய ஜாதகம் பார்க்கணும்னா கூட உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரும் பார்த்து கொண்டு என்னெல்லாம் நீங்கள் இப்பொழுதிலிருந்து தயாராக சில விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்பொழுது நம்ம கண்டென்ட்குள்ளே வரும் பொழுது 8ஆம் வீட்டு ராகு, அதுவும் சனியுடைய வீடாக வரக்கூடிய மகரத்தில் உள்ள ராகு, அந்த வீட்டில் வந்து டிஃபால்ட்டாக உச்சமடையக்கூடிய செவ்வாய் கிரகம் மகரத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 6க்கு 6ஆக வரக்கூடிய அந்த 6ஆம் வீடாகிய அந்த காரகத்துவத்திற்கான பாவக அடிப்படையில் அந்த செவ்வாயுடைய பலம் அதிகம் பொருந்திய, இன்டைரக்டாக அந்த செவ்வாயுடைய பலம் உள்ள மகரத்தில் ராகு வந்து அமர்கிறார். அது உங்களுடைய மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக வருவது கண்டிப்பாக ராகு வகையில் தொல்லை அப்படின்னு சொல்லலாம். இது 8ஆம் வீட்டில் ராகு வந்துட்டு அவர் தொடர்பாக வரக்கூடிய 2 புறமும் 3ஆம் வீடு 5ஆம் வீடு, பொதுவாக நான் சொல்லக்கூடிய வகையில் 3ஆம் வீடாக பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீடாகிய மீன ராசியும், அங்கு ஆல்ரெடி இந்த 26 ராகு கிரகம் டிசம்பர் மாதம் மாறிய பிறகும் அந்த பார்வையை, அந்த தொடர்பை வாங்கக்கூடிய மீன ராசியில் உள்ள சனியாகவும் இருக்க போகிறார் 2027 ஜூன் ஜூலை வரை. ஸோ தொழில் ஸ்தானம், தொழில் காரகா, இந்த 2 வகையிலும் உங்களுக்கு நேரடியாக நிறைய சடசடவென்று மாற்றங்கள் வரும். தொல்லையான மாற்றங்களாக வந்தாலும் வேலையை மட்டும் நீங்கள் விட்டுடவே கூடாது. யாரெல்லாம் நீங்கள் ஜாப் வேணும், நிறைய இஎம்ஐயில் இருக்கீங்க, உங்களோட குழந்தைங்க மிட்லைஃப்பில் இருக்காங்க, நீங்கள் மிட்லைஃப்பில் இருக்கீங்க, குழந்தைங்க படிக்கிற வயதில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேலையை விடவே கூடாது. உங்களால் முடிந்தவரை இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீங்கள் சரியாக அமல்படுத்துவது ஒரு நல்ல நிலை. எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பலன் நடக்கிறது, நம்மளோட முயற்சியையும் தாண்டி நடக்கிறது அப்படின்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கையிலும் சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பணி தொழிலுக்கான சனியுடைய காரகா சம்பந்தமான வீடு 6ஆம் வீடு. ஸோ கண்டிப்பாக ஜாபில் என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்களுக்கு வருது, அநேகமாக உங்களுக்கு திடீர் மாற்றங்கள், பிடிக்காத மாற்றங்கள் இது போல வரலாம். பணிச்சுமை அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். ஓரளவிற்கு ஓடும் வரை ஓடட்டும், நீங்கள் விடாமல் வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்ல பலன். 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய ராகுவாக மீனத்தை, அங்கே உள்ள சனியையும் அவர் தொடர்பாக இருப்பது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக 6ஆம் வீடு உத்தியோகத்திற்கு, ஜாப்னு சொல்லி வெளியில் ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய அந்த வகையில் 6ஆம் வீடு உங்களோட ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வீட்டிற்கு 8ல் இருந்து ராகு பார்ப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வார்னிங் சைன் போல ஏதாவது ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் பயப்படாமல் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆல்ரெடி ரொம்ப அவேர்னஸோடு ஆரோக்கியத்தில் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மருத்துவ விஷயங்களுக்கு அலட்சியம் கொடுக்கக்கூடாது. ஜாப்லேயுமே நிறைய சேஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் எல்லா சேஞ்சஸையுமே ரொம்ப நீங்கள் இது வரைக்கும் இருந்த விஷயத்தை எதுவுமே நேற்று வரை நடந்த விஷயம் இன்று நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இல்லை, அது உறுதியும் இல்லை. இதுதான் பூமியில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இந்த பாஸ்ட் க்ளோரி அப்படின்னு நம்மளுடைய ஹியூமன் மைண்டு நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணும். ஜாபில் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நம்ம ஹெல்த்தில் இருக்கலாம், நம்ம குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு நொடியும் புதிதாக எது வேணா யாருக்கு வேணா நடக்கும். அந்த வகையில் இந்த ஜோதிடர் அப்படிங்கிற இந்த 12 கட்டம் வழியாக 9 கிரகம் வழியாக நமக்கு வாழ்நாளில் ஒரு ஜாதகர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்பது எவ்வளோ பெரிய ஒரு டூல் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நிலை. ஆரோக்கியத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது. ஸோ திரிகோண இணைவாக வரக்கூடிய மற்றொரு வீடு ரிஷப ராசி, உங்களுடைய படுக்கை ஸ்தானம். இது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக உத்தியோகத்திற்காக குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெரிய பாசிட்டிவிட்டி கொடுக்கும்.
இல்லை அப்படின்னா இது படுக்கை ஸ்தானத்தை ட்ரபிள் பண்ணக்கூடிய நிலையாகவும் சிலருக்கு மாறலாம். ஸோ நம்ம எதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகளாக தான் சொல்ல முடியும். எப்பவுமே ஜோதிடத்தில் தசாபுத்திகளையும் நம்ம கணக்கில் கொண்டுதான் பலன்களை சொல்ல முடியும். நம்ம பொதுவான பலன்களை சொல்வதனால் 12ஆம் வீட்டை 8லிருந்து ராகு தொடர்பு கொள்வதனால் பணி ரீதியிலான மாற்றங்கள் வந்தால் நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அது மாறிவிடும். அடுத்ததாக இன்னொரு புறம் திரிகோணமாக ராகுவுடைய வீட்டிலிருந்து 5ஆம் வீடாக வரக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வீடு வாகனங்கள், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெட் அனிமல்ஸ், இதெல்லாம் தொடர்பான விஷயங்களுக்கும் திடீர் பிரச்சனைகள் வந்து அதை நீங்க சரி செய்யக்கூடிய சூழலாக விஷயங்கள், ஒரு விரயங்களை கொடுத்து சரி செய்யக்கூடிய நிலை, உங்களோட ஆரோக்கியம், உங்க தாயாருக்கு இல்லைனா வீட்டுக்குள்ள செலவு பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கலாம். ஸோ இதுதான் ராகுவுடைய நிலை. அடுத்தது நட்சத்திர சஞ்சார அடிப்படையில் ராகு ரிவர்ஸ் ஆர்டரில் செல்வதனால் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், ராகு கேது கிரகங்கள் இரண்டுமே நிழல் கிரகங்கள். ஜோதிடத்தை பொறுத்தவரை சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள். இந்த 2 கிரகங்கள் மட்டுமே எப்பொழுதுமே வக்ரகதியில் ரிவர்ஸ் ஆர்டரிலேயே செல்வார்கள். ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சஞ்சாரமும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் நட்சத்திரத்திற்கு முதலில் வந்து அப்படியே அவர் ரிவர்ஸ் ஆகவே வருவார். அந்த வகையில் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய அதிக ஆளுமையை இந்த மகரத்தில் உள்ள ராகு எல்லோருக்கும் கொடுப்பார். ஸோ உங்களுக்கு அது 6ஆம் வீடு. ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள், திடீர் பிரச்சனை, வேலை இழப்பு கூட சிலருக்கு ஏற்படலாம். ஸோ முடிந்தவரை நீங்க உங்க ஜாப்ல உங்களோட பொசிஷனை குறைச்சு, வருமானத்தை குறைச்சு, ஏதாவது அவங்க குளறுபடி செய்தால் கூட எது பண்ணினாலும் பரவாயில்ல, நான் இந்த ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஈகோலாம் இல்லாமல் நீங்க ஏற்றுக்கொள்வது ஓரளவிற்கு இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 6க்கு 6ஆக வரக்கூடிய வீட்டினுடைய செவ்வாய் டிஃபால்ட்டாக உச்சமடையக்கூடிய மகரத்தில் இந்த ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் அவிட்டத்திலேயே செல்லும் பொழுது கண்டிப்பாக அதிக கடன்கள் வாங்கி அதிக விரயங்களை செய்யக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக சந்திரனுடைய திருவோணம் 4 பாதங்களில் அவர் ரிவர்ஸ் ஆகவே வரும் பொழுது உங்களுடைய மிதுனத்திற்கு வருமான ஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை சம்பந்தப்படுத்தக்கூடிய 2ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அவர் 8ஆம் வீட்டில் சென்று இந்த எல்லா வீடுகளையும் தொடர்பு படுத்துவதனால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடியது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு வேலையை விடாமல் நீங்க அதை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது நல்லது. சுயதொழில் பண்றவங்க கண்டிப்பாக கடன்களில் அதீதமான கடன் வாங்கக்கூடாது. இறுதியாக அவர் உத்திராடத்தில் செல்லும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரம், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த ஓவரால் பலன்கள்ல நல்லதே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் பயப்படலாம், எனக்கும் புரிகிறது. ஆனால் எல்லோருக்குமே எல்லா பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக இதற்கு முன்னால் இருந்த ஜாப் ஸ்டேட்டஸ் விட, இதற்கு முன்னால் இருந்த அதிர்ஷ்டத்தினால் நடந்த சில விஷயங்களை விட இதற்கு பிறகு நடக்கக்கூடிய அஷ்டம ராகு அதையெல்லாம் கொஞ்சம் குறைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்கும், வருமானமும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், பாஸ்ட் க்ளோரியை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நிதர்சனம். நாளை என்ன நடக்குமோ அது நமக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒரு டென்டேட்டிவான ஒரு பலன்கள். அடுத்ததாக இந்த ராகு பத்தி நம்ம சொல்லிட்டோம். இது குடும்ப வாழ்க்கைக்கு வெளிவட்டாரத்தில் யாராவது பெண்களால், உங்க ஜாப்ல இருக்கிறவங்க, உங்களோட அதாவது ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், அவங்க மூலியமாக ஏதாவது குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்வது, எதுவுமே காசிப்ஸ் செய்யாமல் இருப்பது, முக்கியமாக பணியிடத்தில் குடும்ப வாழ்க்கை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது, பணியிடத்தில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரிடம் சொல்லாமல் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள். ஸோ ஆன் த ஹோல் அஷ்டமஸ்தான ராகு ஒரு பெரிய நன்மையை கொடுக்க மாட்டார். குரு பார்க்கறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2ஆம் வீட்டில் உள்ள குரு கிரகம் 6 மாதங்கள் கோச்சார குரு உங்களுடைய 2ஆம் வீடாகிய கடகத்தில் இருந்து இந்த ராகுவை பார்த்தாலும் இந்த குரு உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்திய ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். கர்மத்திற்கு அதிபதி, கர்மாதிபதின்னு கூட சொல்லலாம். அவர் 2ஆம் வீட்டில் இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து ஒரு ஜாபை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பலன்களை கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க நிறைய காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய நிலையாக இருக்கும். இதற்கு முன்னர் இருந்த அந்த ஒரு அதிகார தோரணை எல்லாம் குடும்பத்தில் எடுபடாது. நீங்க விட்டு கொடுத்து போனால் மட்டுமே குடும்ப வாழ்க்கையை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ராகுவினுடைய பலனை. குரு பார்த்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருப்பதனால் குரு ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுவார். 6, 8, 10 தான் குரு மீண்டும் பார்க்க போகிறார்.
ஸோ ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு சுபகிரகமான சுப வீடுகளும் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. தொடர்ந்து இதற்குடைய பரிகாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றக்கூடிய நெய் தீபம் அற்புதமாக மிதுன ராசிக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா ராகுவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பஞ்சமாதிபதியான 5ஆம் வீடு துலா ராசிக்குடைய அந்த வீட்டுக்குடைய பெண் தெய்வமான சுக்கிரனை நீங்கள் வழிபாடு செய்வது, உங்களுடைய குலதெய்வமே பெண் தெய்வமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. நீங்கள் பூஜை அறையில் மறக்காமல் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றுவது, ராகுகால நேரத்தில் ஏற்றுவது, இல்லை எனி டே இல்லை எல்லா டேஸும் ராகு காலங்களில் நினைவாக நீங்கள் உங்களோட பூஜை அறையில் ராகுகால தீபத்தை மெயின்டைன் பண்ண முடிந்தால் ஓரளவிற்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் இதை தப்பித்து வரக்கூடிய சில பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கேதுவிற்கு வரும்பொழுது இதுவுமே ஒரு தொல்லையான நிலை. 2ஆம் வீட்டில் கேது எல்லோருக்குமே தொல்லை பண்ணுவார். அது சந்திரனுடைய கடக வீடு. அந்த வீடு பாதகாதிபதியான குரு உச்சம் பெறக்கூடிய 2ஆம் வீட்டில் கண்டிப்பாக திருமண வாழ்வுன்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஹவுஸ். இப்போ பொருளாதாரத்திற்கு ராகு ப்ரொடெக்ட் பண்ணிட்டார், மீண்டும் அவர் ரிலேஷன்ஷிப்பை தான் தொல்லை பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் கேது கிரகமும் மீண்டும் ரிலேஷன்ஷிப் வகையிலேயே மீண்டும் டார்கெட் பண்ணுவது மொத்தமாக ரிலேஷன்ஷிப்பிற்கு அதிகமான பலவீனமான நிலை இருப்பதை மிதுன ராசி மறக்கக்கூடாது. உங்களுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் ஓரளவிற்கு நீங்கள் பொருளாதாரத்தை தக்க வைத்து கொள்ளலாம். அனுசரித்து சென்றால் மட்டும் குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். 2இல் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் உங்களுக்கு போனால் போகட்டும், இந்த வருமானம் பேக்கேஜிலெல்லாம் உங்களுக்கு சில காம்ப்ரமைஸ் இருந்தாலும் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கொள்வது ஒரு சில சமயங்களில் உங்களை அது லைட்டாக ஒரு ஷேக்கினஸ் கொடுத்துட்டு ஒரு அடி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ராகு கேது மேலும் கேதுவோட திரிகோண கனெக்ஷன்ஸாக 3ஆம் வீட்டு கனெக்ஷன்ஸாக வரும்பொழுது உங்களுடைய 12ஆம் வீடாகிய ரிஷபத்தை இந்த கேது கனெக்ட் பண்ணுவதும் உங்களுடைய சுகஸ்தானமாகிய கன்னியை கனெக்ட் பண்ணுவதும் இந்த இரண்டுமே என்ன பலனை சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம், குடும்பத்தை காம்ப்ரமைஸ் செய்து வெளியூர் வெளிநாடு கிடைச்சா நீங்கள் தப்பிச்சு ஓடி விடுவது ரொம்ப நல்ல பலன். ஏனென்றால் ஏதாவது ஒன்றை கட் பண்ணணும். கேது கிரகம் குடும்பத்தை இல்லைன்னா வருமானத்தை இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, இது மாதிரி 2ஆம் வீடு சம்பந்தமான காரகங்கள், கண்கள் ஆரோக்கியத்தை கூட நீங்கள் அதிகம் பார்த்து கொள்ள வேண்டியது. அந்த 2ஆம் வீடு வலது கண், சந்திரன் இடது கண்ணை குறிக்கக்கூடியவர், 12ஆம் வீடு இடது கண்ணுக்குடைய ஒரு பாவகம். ஸோ கண்கள் ஆரோக்கியத்தில் மிதுன ராசி நீண்ட நாள் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை, இது வரைக்கும் உங்களுக்கு கண் டெஸ்ட் கூட நீங்கள் பண்ணினது இல்லை அப்படின்னால் கூட உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து மருத்துவரை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய நிலை எவ்வளோ அழகாக நமக்கு பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன ஒரு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி போல நமக்கு தெளிவாக காட்டுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கேது வந்து சுகஸ்தானத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவதனால் கண்டிப்பாக கேது கிரகம் சுகத்தை காம்ப்ரமைஸ் செய்து நிறைய ஹார்ட் அண்ட் மணியாக நிறைய லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரெஷரான ஜாபாக இருக்கலாம். இல்லை நீங்கள் புதிதாக ஒரு இடத்திற்கு மாற்றம் கிடைத்து நிறைய நீங்களே எல்லாமே எஸ்டாப்ளிஷ் செய்து யாருமே உங்களுக்கு சமைத்து கொடுக்க ஆள் இல்லாமல் நீங்கள் இருந்து, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தனியாக போகிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லையா, புதுசாக நம்ம எல்லாத்தையும் பில்டு பண்ணுவது, அந்த மாதிரியான ஒரு இடமாற்றத்தோடு கூடிய வருமானமாக போனால் போகட்டும் அப்படின்னு கொடுக்கலாம். படுக்கை ஸ்தானத்தை காம்ப்ரமைஸ் செய்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த 2ஆம் வீடு ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கும் சம்மதித்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இந்த கேதுவுடைய அமர்வு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். கேதுவுடைய திரிகோண இணைவாக வரக்கூடிய வீடு மீண்டும் 6ஆம் வீடு, மறுபுறம் 10ஆம் வீடு. ஸோ ஜாபு இல்லைன்னா சுயதொழில் நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சுயதொழிலில் வந்து திடீர்னு ஸ்பீடு குறையலாம். நீங்கள் நினைத்தது போன்ற சில விஷயங்கள் கிடைக்காமல் ஏதாவது வேற ஒரு டைரக்ஷனில் டீவியேட் ஆகி அது செல்லலாம். ஸோ கேதுவுடைய திரிகோண இணைவாக வரக்கூடிய 2 வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் உங்களுடைய 10ஆம் வீடாகிய மீனம் மறுபடியும் வருகிறது, மறுபுறம் இந்த பக்கம் 6ஆம் வீடு. ஸோ இந்த ராகு 3ஆம் வீடாக கனெக்ட் பண்ணினால் கேது திரிகோணமாக கனெக்ட் பண்ணுவார். கேது 3ஆம் வீடாக கனெக்ட், எல்லோருக்குமே இந்த அமைப்பில் தான் ராகு கேது கிரகங்கள் கலியுகத்தில் கர்மாவை அதிகமாக மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில் உங்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்திற்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகம், அதில் நீங்கள்
என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்ததாக கேது செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேது முதலில் ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த கடகத்தில் உள்ள ஆயில்ய நட்சத்திரம் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் உடைய புதனுடைய ஆயில்யத்தில் செல்லக்கூடிய அமைவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், சில மருத்துவ விரயங்கள் செலவுகள் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ இவ்வளோ பெரிய டெஸ்ட் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நினைக்கக்கூடாது. ஸோ ஓரளவிற்கு அது மருத்துவ விரயங்களை கொடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காமல் கூட செல்லலாம். இரண்டாவதாக பூச நட்சத்திரம், வருமானத்தை குறிக்கக்கூடிய சனியுடைய காரகாவாக வரக்கூடிய பூச நட்சத்திரம், தொழில் காரகாவாகிய சனியுடைய நட்சத்திரம் உங்களுடைய வருமான ஸ்தானத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது உங்களோட ஜாபு, உங்களோட தொழில், உங்களோட வருமானம், இதுக்காக நீங்கள் குடும்பத்தில் நிறைய சில காம்ப்ரமைஸையும், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய பழைய புகழ், உங்களோட அந்தஸ்து, இதெல்லாம் சில காம்ப்ரமைஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்கிறீங்களா அப்படிங்கிறத, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கிரகங்கள் உங்களை சோதித்து பார்க்கும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளதையும் விட்டுட்டு உள்ளதும் போச்சு அப்படிங்கிற நிலை வரக்கூடாது. ஸோ அடுத்ததாக இறுதியாக கேது சஞ்சாரத்தை முடிக்கும் பொழுது, புனர்பூச நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ஓரளவிற்கு பொருளாதார நிலை சீர்படும். ஆனால் கண்டிப்பாக அந்த குருவினுடைய ஒரு நட்சத்திர கனெக்ஷன் உங்களுக்கு பாதகாதிபதி, கர்மாதிபதி. அப்பையும் நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் சரண்டர் ஆவது மட்டுமே உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ 2இல் உள்ள ராகு, 8இல் உள்ள கேதுக்கு என்னை பொறுத்தவரை நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள், நம்பிக்கை இருக்கிறவங்க ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் செல்லலாம். உங்களுக்கு காளஹஸ்தி செல்வது, இல்லைனா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஆலயத்துக்கு, ராமானுஜர் பிறந்த ஊராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சன்னதிக்கு செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், இந்த மாதிரி ராகு கேது ஸ்தலங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு புராண காலத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு தோஷ நிவர்த்தியாக சொல்கிறாங்களோ அந்த இடங்களுக்கு செல்வது. காஞ்சிபுரத்தில் கூட ஒரு கேது கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கு கூட நீங்கள் செல்லலாம். இல்லை எதுவுமே உங்களால் வெளியில் போக முடியல, ரொம்ப ஒரு சில சூழல் உங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு நகரவே முடியாது அப்படிங்கிறவங்க விநாயகர் கோவிலில் ரெகுலராக போய் சில வழிபாடுகள் செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, இல்லைன்னா ஒரு மாதம் ஒரு முறை யாராவது ஒருவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய நட்சத்திரத்திற்கு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் வைத்து உடைத்து அர்ச்சனை செய்து கொள்வது. ஒரு அர்ச்சனையில் உங்களுடைய எல்லா குடும்ப மெம்பர்ஸையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மனது வழியாகவும் அது பலன் கொடுக்கும், அந்த கோவிலுடைய வைப்ரேஷன் வழியாகவும் பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த காலம் முழுவதும் நீங்கள் ராகுகால விளக்கு ஏற்றுவதும், கேதுவிற்கான பரிகாரமாக விநாயகரை பிடித்துக் கொள்வதும், வெளியிலே போக முடியல, கோவிலுக்கு கூட போக முடியலன்னா டெய்லி விநாயகருக்கான தனியான ஒரு தீபத்தை அகல் தீபமாக ஏற்றுவது, பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை தாண்டி தனி பரிகார விளக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது, டெய்லி அதில் தினமும் அதில் திரியையும் எண்ணெயையும் மட்டும் மாற்றி விடுவது. அது நெய் தீபமோ இல்லைன்னா நார்மல் நல்லெண்ணெய் தீபமோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். விநாயகரை மனமுருகி பிரார்த்தனை செய்வது, அந்த உருவத்தை நிறைய நேரம் நீங்கள் கண்ணால் பார்த்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் ஏதோ ஒரு சேஞ்சஸை ஃபிசிக்ஸ் மூலியமாக, ஐ மீன் உலகில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையோடு இணைந்த ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த விநாயகருடைய உருவத்திற்கும் நம்ம கேதுவிற்கும் ஏதோ கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கிறது. தலையில்லாத கிரகம், அதனால விநாயகருக்கும் தலை இல்லாமல் யானை தலையை வைத்தார்கள், அதனால் அது கேது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு புராண கதை சொன்னாலும், இது ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது போன்ற நிலையில் விநாயகருடைய படத்திற்கும் அந்த தும்பிக்கைக்கும் அந்த விநாயகருடைய முகத்திற்கும் அந்த கேதுவுடைய ஆளுமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சில டெக்னிக்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஆனால் தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் விநாயகர் வழிபாடு ரொம்ப அற்புதமாக பலன் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இதுதான் மிதுன ராசி நண்பர்களுக்கு 2026 ஆண்டு இறுதியில் டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கி 2028 ஜூன் 24ஆம் தேதி வரை 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவும் 2ஆம் வீட்டில் உள்ள கேதுவுமாக வரக்கூடிய இந்த நிலையினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாக இங்கே நம்ம பார்த்தோம். நீங்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ண வேண்டாம். கால் பண்ணும் பொழுது என்னால் எடுக்க முடியாத நிலையாக எப்பொழுதுமே இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜாக போடுவது
என்னுடைய நேரம் கிடைக்கும் பொழுது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.